Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see chapter 2 that is P block elements 1 one shot revision பண்ண போகிறோம் crash courseல. ஸோ ஆல்ரெடி நம்ம crash courseல ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர் கவர் பண்ணியாச்சு. இந்த சாப்டரும் இன்னும் சாலிட் ஸ்டேட் மட்டும் முடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் நம்ம we can discuss in this video. சரியா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த லெசனில் நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் வித் நோட்ஸோட. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசனில் இன்ட்ரோடக்ஷன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 அப்படின்னு பார்க்கும்போது பி பிளாக் அப்படின்னு சொல்லும்போது குரூப் 13 பீரியாடிக் டேபிளில் குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸை தான் நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நேம்லி 13th குரூப் வந்து போரான் ஃபேமிலி, 14th குரூப் கார்பன் ஃபேமிலி, 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி, 16th ஆக்சிஜன் ஃபேமிலி, 17th வந்து ஹாலஜன்ஸ், 18th வந்து நம்மளுக்கு நோபல் கேஸஸ், 16th சால்கோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1ல் நம்ம எதை பற்றி மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா குரூப் 13 and 14 மட்டும் தான் என்ன செய்வோம், கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சாப்டர் 2ல். இப்போது 13th குரூப் பார்த்திங்கன்னா அதோட நேம் ஐகோசாகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 14th குரூப் வந்து டெட்ரஜன்ஸ், 15th குரூப் நிக்டோஜன்ஸ், 16th குரூப் வந்து சால்கோஜன்ஸ்னு சொல்லுவாங்க, 17th குரூப் ஹாலஜன்ஸ்னு சொல்லுவாங்க, 18th குரூப் இனட் கேஸஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, கொஷின்ஸ் கேட்கலாம் எக்ஸாமில். ஸோ 13th குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP1. 14th குரூப் வந்து அப்படியே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், NP2, அடுத்து NP3, NP4, NP5, NP6 அப்படியே ஒன்று என்ன செஞ்சோம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ NS2 NP1 என்ன அர்த்தம், போரான் வந்து 2s2 2p1, அலுமினியம் வந்து 3s2 3p1, அடுத்து கேலியம் வந்து 4s2 4p1. ஸோ எல்லாமே s2p1 அப்படின்னு என்ன செய்யும் இந்த 13th குரூப்பில் வரும். 14th குரூப்பில் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 2s2 2p2 அவுட்டர் எலக்ட்ரான் மட்டும் எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் வந்து 3s2 3p2, அடுத்து 4s2 4p2. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன செய்யும்னா இந்த s2p2 இந்த மாதிரி கேரக்டரில் முடியும். ஸோ இது ஜென்ரலான கான்ஃபிகரேஷன் செஞ்சுருப்பாங்க, இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? தென் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னா 13th குரூப்புக்கு +3 அப்படியே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுங்கள், +4 +5 +6 +7 +8. அண்ட் அதர் அப்சர்வ்டு ஸ்டேட் மற்ற என்ன ஸ்டேட் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா +1 இருக்கும் குரூப் 13க்கு, +2 -4 இருக்கும் குரூப் 14க்கு, +3 -3 இருக்கும் குரூப் 15க்கு, அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், அதனால் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் இதை நான் கொடுத்துருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் என்ன கேட்கலான்னா அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 13th குரூப் எடுத்திங்கன்னா 13th குரூப் எடுத்திங்கன்னா இப்போ போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அப்புறம் வந்து நம்மளுக்கு நோபல் கேஸஸ் இருக்கும், நியான், ஆர்கான், கிரிப்டான் இதெல்லாம் இருக்குது. சரியா? இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இதான குரூப்பு. இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பாருங்களேன். இப்போ 13th குரூப்பை எப்படி 13th குரூப்னு பிரிச்சிருப்பாங்க, இந்த போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இதுக்கெல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டி, சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு குரூப்பாக போட்டிருப்பாங்க. அடுத்து கார்பன் குரூப் எடுத்திங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட்டு. ஸோ இதே எப்படி பிரிச்சிருப்பாங்க, அதே மாதிரி இதில் இருக்க இந்த 14th குரூப்பில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும். பட் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பாருங்களேன், இப்போ 13th குரூப் ஃபுல்லாக சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும்போது இந்த போரான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டியை காட்டும். இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இது எல்லாமே ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் ஒரு குரூப்னா. பட் இந்த அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். பட் இந்த போரான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யும், ப்ராப்பர்ட்டிஸை காட்டும். அதே மாதிரி இங்கே சிலிக்கான், ஜெர்மானியம், டின், லெட்டெல்லாம் ஓரளவு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். இந்த கார்பன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். ஸோ மற்ற குரூப் மெம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை காட்டும். அதுக்கு பேர் தான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் ஆஃப் த மெம்பர், இந்த போரான், கார்பன், நைட்ரஜன் இந்த ஃபஸ்ட் மெம்பர் எல்லாமே ஸ்மாலர் சைஸில் இருக்கும். ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம், ஸ்மாலர் சைஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் மெம்பர். தென் ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஃபஸ்ட் இருக்க மெம்பர் ஸ்மால் சைஸ்னாலே அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப அதிகமாக எனர்ஜி கொடுத்து தான் அதில் இருக்க எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா ஃபஸ்ட் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ஸோ அட்ராக்ஷன் நல்லா இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறது, எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஹை அயனைசேஷன் என்தால்பி, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதன் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். இப்போ போரான் எடுத்திங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2 2p1 தான். இதுக்கடுத்து 2dன்னு ஒன்று கிடையாது. ஆனால் கார்பன் எடுத்திங்கன்னா கார்பன் சொல்கிறேன் பாருங்கள். அதே குரூப்பில் அலுமினியம் எடுத்திங்கன்னா 3s2 3p1 தான். பட் 3d வந்து என்ன செய்யும், 3ல் இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்கும். 3pக்கு அப்புறம் 3dன்னு ஒன்று உண்டு. பட் போரானில் 2pக்கு அப்புறம் 2dன்னு ஒன்று கிடையாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் மெம்பர்ஸில் வந்து டி ஆர்பிட்டால், வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் வந்து இல்லாதனால இதுவும் ஒரு ரீசன் என்ன செய்யுது இருக்குது அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போது ரேப்பிட் ரிவிஷனாக இருக்கும், பிகாஸ் ரிவிஷன் தான் இது. தென் இனட் பேர் எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இனட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா இன் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். இதில் ஒரு லெட்டரையும் நம்ம ஒரு வேர்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ டி பிளாக் இங்கே இருக்குது, அடுத்து பி பிளாக் இருக்கும். கரெக்டாக? ஓகே.
ஸோ இங்கே டி பிளாக், இங்கே பி பிளாக் இருக்குது. ஸோ இந்த டி பிளாக்குக்கு அடுத்து வர போஸ்ட் ட்ரான்சிஷன், இங்கே பாருங்கள் ஹெவியர் போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ். நல்லா பாருங்கள், ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் டி பிளாக் எலிமெண்ட்டு, போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் டி பிளாக்குக்கு அடுத்து இருக்க பிளாக்கை தான் நம்ம சொல்கிறோம் போஸ்ட்னால் அடுத்துன்னு அர்த்தம். போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்னால் டி பிளாக்குக்கு அடுத்து இருக்கிற பிளாக் எது, பி பிளாக். ஸோ பி பிளாக்கை தான் போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறாங்க. ஹெவியர் போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் டவுன் த குரூப். ஏன்னா நம்ம டவுன் த குரூப் வர என்னாகும், மாஸ் எல்லாமே அதிகமாகும். இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம்க்கு வரும்போது இண்டியம் தாலியமுக்குலாம் மாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மாஸ் அதிகமாக இருக்கிறத நம்ம ஹெவியர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ஹெவியர் போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னால் பி பிளாக்ல டவுன் த குரூப் இருக்குல்ல, கீழே இருக்கும்ல, அதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், ஹெவியர் போஸ்ட் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன இருக்குமா, த அவுட்டர் எலக்ட்ரான் என்எஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு ரிமைன் இன்னர்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸில் கீழே இருக்க எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இதில் இண்டியம் தாலியம் எடுத்துக்கலாம். ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டியம் வந்து 6s2, இது 2s2, 3s2, 4s2, 5s2 தான். சரி, இண்டியமில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 5s2, 5p1. தாலியமில் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 6s2, 6p1. இப்போது ஆக்சுவலி என்ன ஆகணும், அவுட்டர் மோஸ்ட் இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸுமே ரியாக்ட் ஆகணும் ஜென்ரலாக. அப்போது இதில் இருக்க 2 எலக்ட்ரான், இதில் இருக்க 1 எலக்ட்ரான் ரியாக்ட் ஆகி +3 ஸ்டேட் அப்படின்னு என்ன செய்யும், காட்டும் நார்மலாக. பட் இங்கே இன்னட் பெர் எஃபெக்ட் வரனால என்ன ஆகும்னா, இந்த 5s2ல் இருக்க 2 எலக்ட்ரான் என்ன செய்யாது, ரியாக்ட் ஆகாது, இன்னர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 6s2ல் இருக்க 2 எலக்ட்ரான் என்ன செய்யாது, இன்னர்ட்டாக ரியாக்ட் ஆகாமல், அப்படியே இன்னர்ட்னா நிலையாக இருக்கும், ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி அவுட்டர், இது வந்து அவுட்டர் ஷெல் சரியா. இந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாமல் பேராக அப்படியே இன்னர்ட்டாக இருக்கிறனால அதுக்கு பேர் இன்னட் பெர் எஃபெக்ட். அதான் சொல்லியிருக்காங்க, அவுட்டர் என்எஸ் எலக்ட்ரான் ஹாவ் அ டெண்டன்சி டு ரிமைன் இன்னர்ட். ரிமைன் இன்னர்ட்னா என்ன அர்த்தம், ரியாக்ட் ஆகாமல் இந்த 2 எலக்ட்ரான் என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் பாண்டிங். பாண்டிங்கில் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் இன்னட் பெர் எஃபெக்ட். இன்னர்ட்டாக இருக்குது, ரியாக்ட் ஆகாமல். பேருங்கிறது இந்த 2 எலக்ட்ரான் பேராக இருக்கிறனால இன்னட் பெர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அப்சர்வ்ட் இன் குரூப் 14, 15 and 16 அப்சர்வ் பண்ணுறாங்க. 13 மோஸ்ட்டாக இல்லை, பட் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எடுத்து சொல்லியிருக்கேன். பட் 13 தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் 14, 15, 16. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் வந்து 3+ ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் தாலியம் 1+ ஸ்டேட்டில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க, ரீசனிங் கொஷின் இது. ஏன்னா ரைஸ் திஸ் பார்ட். இப்போது போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இப்போ கீழே இங்கே பாருங்கள், தாலியம் எங்கே இருக்குது, அடியில் இருக்குது. ஸோ அப்போது அடியில் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இன்னட் பெர் எஃபெக்ட் இருக்கும். அப்போது இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. அலுமினியம் வந்து 1 minute. ஓகே, அலுமினியம் வந்து 3s2, 3p1. தாலியம் வந்து 6s2, 6p1. கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னட் பெர் எஃபெக்ட் இருந்தால் இந்த எஸ்ல இருக்க 2 எலக்ட்ரான் என்ன செய்யாது, ரியாக்ட் ஆகாது. பட் அலுமினியம் என்ன செய்யும், இதில் இருக்க எல்லா எலக்ட்ரானுமே ரியாக்ட் பண்ணிடும். அப்போது இங்கே பாருங்கள், எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்குது, பியில் 1 எலக்ட்ரான் இருக்குது. மூணுமே கொடுத்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், அலுமினியம் +3 ஸ்டேட்டுக்கு வந்துடும். பட் தாலியம் என்ன செய்யும், இந்த எஸ்ல இருக்க 2 எலக்ட்ரான் ரியாக்ட் ஆகாது பிகாஸ் ஆஃப் இன்னட் பெர் எஃபெக்ட். அப்போ இது 2 ரியாக்ட் ஆகாமல் பியில் இருக்க 1 எலக்ட்ரான் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஸோ இட் ஷோஸ் +1. ஸோ எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, இங்கே 1. ஸோ அதனால் இது +1 ஸ்டேட் காட்டுது. இங்கே 3 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிறனால +3 ஸ்டேட் காட்டுது. ஸோ அதனால தான் அலுமினியம்க்கு AlCl3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் பாசிபிள். பட் தாலியம்க்கு தாலியம் குளோரைட் TlCl தான். ஏன்னா தாலியம் +1 அப்போ -1, ஒரே ஒரு குளோரின் தான் இங்கே வர முடியும். பட் அலுமினியம் +3ங்கிறனால இங்கே 3 குளோரின் -3 என்ன செய்ய முடியும், வர முடியும். இது உங்களுக்கு என்ன செய்யலாம், ரீசனிங் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஹவு போரான் ஃபார்ம்ஸ் ஹைட்ரைட்ஸ். அதாவது போரான் ஹைட்ரைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், போரானும் ஹைட்ரஜனும் சேர்ந்த காம்பவுண்ட் தான் போரான் ஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஏன் ஹைட்ரேட்னு சொல்கிறோம், பிகாஸ் இங்கே ஹைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், போரான் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம போரான் ஹைட்ரைட் அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். சரியா, 1 minute. ஓகே ஃபைன். சரி, இப்போது எப்படி இந்த போரான் ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க, இதுதான் கொஷின். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த போரானும் ஹைட்ரஜனும் டேரெக்டாக ரியாக்ட் ஆகாது. போரான் டஸ் நாட் ரியாக்ட் டேரக்ட்லி வித் ஹைட்ரஜன். அப்போ நீங்கள் கேட்கலாம், போரான் ஹைட்ரஜன் டேரெக்டாக ரியாக்ட் ஆகலைன்னா எப்படி போரான் ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டாக. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இட் ஃபார்ம்ஸ் வெரைட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸ். சிம்பிளஸ்ட் ஒன் இஸ் கால் டைபோரேன், B2H6. இதுதான் சிம்பிளஸ்டான போரேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, now ஃபைன். சரி, போரான் ஹைட்ரஜன் டேரெக்டாக ரியாக்ட் ஆகாது. போரைன்னா என்ன சொன்னேன், ஹைட்ரைட்ஸ்னால் என்னது, போரானும் ஹைட்ரஜன் சேர்ந்துருக்க காம்பவுண்ட் தான் போரான் ஹைட்ரைட்ஸ். பட் போரானும் ஹைட்ரஜனும் டேரெக்டாக ரியாக்ட் ஆகாது. பட் எப்படி அது வந்து ஹைட்ரஜன் அது எப்படி ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இட் ஃபார்ம்ஸ்
boron hydrates by reacting boron trifluoride with sodium hydrate. இங்கே பாருங்கள், நார்மலாக போரானும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆகி என்ன செய்யாது, போரான் ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகாது. ரேதர் அது என்ன பண்ணுன்னா போரான் ட்ரைஃப்ளூரைட் BF3 வந்து சோடியம் ஹைட்ரேட் NaH கூட சேர்ந்து B2H6 டைபோரேன், இது வந்து ஒரு போரேன். கரெக்டாக போரான் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்குல்ல, ஸோ இப்படி என்ன செய்யும், அது ஃபார்ம் பண்ணும். டேரெக்டாக என்ன செய்யாது, போரான் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகாது. இன்ஸ்டெட் அது ஒரு போரான் ட்ரைஃப்ளூரைட் கூட சோடியம் ஹைட்ரேட் என்ன செய்யும், ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். போரான் ப்ளஸ் ஃப்ளூரின் மைனஸ், இங்கே சோடியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் மைனஸ், ஸோ B ப்ளஸும் H மைனஸும் சேர்ந்து B2H6. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அத்தனை போரான் அத்தனை ஹைட்ரஜன் எடுத்துக்கணும். பட் B ப்ளஸும் H மைனஸும் சேர்ந்து B2H6 என்ன செஞ்சிடும், ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான்ஸ் வந்து கலர்டாக இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், போராக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸஸ், எனமல்ஸ், கிளேசஸ் ஃபார் பாட்ரி. ஆப்டிக்கல் போரோசிலிகேட் கிளாஸ், இப்போ நீங்கள் வந்து நிறையா லேப்லலாம் வந்து டைட்ரேஷன் பண்ணுறதுக்கு பியூரெட்டு, டெஸ்ட் டியூபு, அதுக்கப்புறமா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அதில் வந்து போரோசிலிகேட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த போரோசிலிகேட் கிளாஸில் இந்த போராக்ஸ் என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிக்கல் கிளாஸஸ் நிறைய கண்ணாடியில், எனாமல்ஸ், கிளேசஸ், பாட்ரி யூஸ் பண்ணுற அந்த பாட்ரி ஐட்டம்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த போராக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃப்ளெக்ஸ் இன் மெட்டலர்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஃப்ளெக்ஸ்னால் படிச்சிருக்கீங்களா, ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் கேங்யூ கிவ்ஸ் லேகா. ஸோ அதில் ஃப்ளெக்ஸாக என்ன செய்யும், மெட்டலர்ஜியில் இந்த போராக்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆக முடியும். தென் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இதை என்ன செய்ய முடியும், ஆக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The next question, how will you convert boric acid to boron nitrate? Boric acid formula என்னது, BOH thrice, போரான் நைட்ரேட் வந்து BN. ஸோ இப்போ BOH thriceலேருந்து BN எப்படி மாற்றுவீங்க, இப்படியும் கொஷின் என்ன செய்யலாம், கேட்கலாம். சரியா, எப்படி மாற்றுவோம், ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு டேக் போரிக் ஆசிட் அண்ட் அமோனியா. போரிக் ஆசிடையும் அமோனியாவும் நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா இந்த பியும் எண்ணும் சேர்ந்து BN ஃபார்ம் ஆயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட் கேட்டால் போரிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, BOH thrice. இந்த BOH thriceக்கு பதிலாக இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், H3BO3 ரெண்டுமே ஒன்று தான், போரிக் ஆசிட் தான். ஸோ அதை வந்து அமோனியா NH3யோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்க போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து BN என்ன செஞ்சிருச்சு, ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு இந்த ரியாக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெம்பரேச்சர் கண்டிஷன். 800லேருந்து 1200 கெல்வின் ரியாக்ஷன் கண்டிஷன் நம்ம டெம்பரேச்சரில் என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஈத்தைல் போரேட் டெஸ்ட். எத்தில் போரேட் டெஸ்ட் இல்லைனா இது எப்படி கேட்பாங்கன்னா, ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல் இப்படின்னு கேட்பாங்க. ஈத்தைல் போரேட் டெஸ்ட்னு கேட்பாங்க, இல்லாட்டி ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல் அப்படி என்ன செய்யலாம், கொஷின் கேட்கலாம். சரியா, ஸோ என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு போரேட் சால்ட்டு இல்லை போரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க, அதான் இந்த கொஷின். வென் போரிக் ஆசிட் இல்லை போரேட் சால்ட் ஏதோ ஒன்று உங்ககிட்ட போரிக் ஆசிடோ இல்லை போரேட் சால்ட்டோ இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஹீட்டட் வித் ஈத்தைல் ஆல்கஹால். இதை வந்து ஈத்தைல் ஆல்கஹாலோட என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க போரிக் ஆசிட் இல்லைனா போரேட் சால்ட் எடுத்து ஈத்தைல் ஆல்கஹாலோட ஹீட் பண்ண போகிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது எப்படி ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், H3BO3 போரிக் ஆசிட். கரெக்டாக, அது எதோட ஹீட் பண்ணணும்னு சொன்னேன், ஈத்தைல் ஆல்கஹாலோட ஹீட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அப்போ ஈத்தைல் ஆல்கஹால் எத்தனால் கொடுத்துருக்காங்க. ஸோ போரிக் ஆசிட் ஈத்தைல் ஆல்கஹால் போட்டாச்சு. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன சொன்னோம், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்போ இங்கே கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் போட்டாச்சு. ஸோ அப்போ தியரியை படித்து அப்படியே ரியாக்ஷன் என்ன செய்யலாம், எழுதலாம். அன்லெஸ் அண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலாஸ் தெரியாட்டி யூ கேனாட் ரைட் த ரியாக்ஷன். சரியா, ஸோ இப்போ போரிக் ஆசிடையும் எத்தனாலையும் ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அண்ட் எஸ்டர் ட்ரை ஈத்தைல் போரேட் இஸ் ஃபார்ம்டு. ஒரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எஸ்டர் தான் இது, BOC2H5 thrice. BOC2H5 thrice. இது வந்து ட்ரை ஈத்தைல் போரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா போரேட் இது வந்து சால்ட்டு, ஸோ அதனால் இது போரான் கண்டெய்னிங் சால்ட்னால போரேட்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரை ஈத்தைல் குரூப் இருக்கிறனால ட்ரை ஈத்தைல் போரேட். ஸோ இது என்ன செய்யும்னா ஒரு க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேமாக என்ன செய்யும் நம்மளுக்கு வரும். ஒரு க்ரீன் எட்ஜ்டு ஒரு ஃப்ளேவரில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த கலரில் வந்து அதை என்ன செய்யணும்னா பேர்ன் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து போரிக் ஆசிட் இல்லை போரேட் சால்ட் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. சரியா, ஸோ ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷனுக்கு மார்க் இருக்குது, தியரிக்கு மார்க் இருக்குது. சரியா,
நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். இது ரொம்ப டேரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின் தான். போரிக் ஆசிட் வந்து 2 டைமென்ஷனல் லேயர்டு ஸ்ட்ரக்சர் தான், பிளேனார் ஸ்ட்ரக்சர் தான். 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், 2 டைமென்ஷனல் நம்ம பேப்பரில் வரையக்கூடிய ஸ்ட்ரக்சர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் BO3 3- யூனிட். இது ஒன் வேர்டில் கேட்கலாம். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் போரிக் ஆசிட் அப்படின்னா BO3 3-. ஏன்னா போரிக் ஆசிடோட ஃபார்முலா H3BO3 கரெக்டாக. ஸோ ஒரு ஹைட்ரஜன் +1 சார்ஜ், இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, H3 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 3 ஹைட்ரஜன் ப்ளஸ் சார்ஜில் இருக்கும். இங்கே BO3 3- இருக்கும். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? இங்கே ஹைட்ரஜன் 3 இருக்குது, ஸோ 3+, அப்போ BO3 வந்து 3-. ஸோ அதனால தான் BO3 3- யூனிட் என்ன செய்யுது இந்த போரிக் ஆசிடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே எப்படி அது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா they are linked to each other by hydrogen bonds. இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது ஹைட்ரஜன் பாண்ட். வாட் இஸ் பேசிக்கலி ஹைட்ரஜன் பாண்ட்? ஹைட்ரஜன் பாண்ட்னா என்னது? ஹைட்ரஜனுக்கும் ஒரு மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும், ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும், ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன் எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணிச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓக்கும் அச்சுக்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஸோ போரிக் ஆசிட் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. போரான் 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 போரான், ஃபஸ்ட்டு போரான் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்றுமே கிடையாது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அது மாதிரி என்ன செய்யணும், அல்டர்னேட்டாக போட்டுகிட்டே வரணும். இங்கேயும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், அடுத்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன். ஸோ இது மாதிரி அல்டர்னேட்டிவாக ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ் வரும். அதை கரெக்டாக நினச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க சரியா. தென் யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிடோட யூசஸ் என்ன? இட் இஸ் யூஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பாட்ரி கிளாஸஸ். அங்கே நம்ம போராக்ஸ் பார்த்தோம்ல அதே தான். பாட்ரி கிளாஸஸ், எனாமல்ஸ், பிக்மெண்ட்ஸ், இது ரெண்டுமே பாட்ரி கிளாஸஸ் அண்ட் எனாமல்ஸ் வந்து போராக்ஸும் யூஸ் ஆகுது, போரிக் ஆசிடும் யூஸ் ஆகுது. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். தென் பிக்மெண்ட்ஸ், கலரேஷன், ஏதாவது கலர் அதிலலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆஸ் அன் ஐ லோஷன். ஆன்டிசெப்டிக்னா தெரியும், ஏதாவது டக்குன்னு அடிப்படிச்சுன்னா ஆன்டிசெப்டிக் போட சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஆன்டிசெப்டிக்காக என்ன செய்யுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஐ லோஷன், ஐக்கு அப்ளை பண்ணுற லோஷனில் என்ன செய்கிறாங்க இந்த போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் சொன்னேன்ல, ஃபுட் வந்து ரொம்ப கெட்டு போகாமல் அதை வந்து பதப்படுத்துகிற ஒரு அந்த சப்ஸ்டன்ஸ் தான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அகெயின் போராக்ஸும் இதில் யூஸ் ஆச்சு, போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஸோ மெனி காமன் யூசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆர்கானிக்லேயும் படிச்சிருப்பீங்க, பட் இன்ஆர்கானிக்கில் அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ ஹைட்ரோபோரேஷன் என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒரு அல்கீன் இல்லைனா அல்கைன். அல்கீனா என்ன அர்த்தம், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அல்கைன்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டைபோரேன் B2H6 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதுதான் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். ஸோ அல்கீன் நல்லா ஞாபகம், அல்கீன்ஸ் ஆர்கானிக்கில் இதே தான் இருக்கும், இல்லை அல்கைன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் டைபோரேன் B2H6 ஓட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண போகுது. தட் இஸ் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன். சரியா, ரீட் பண்ணலாம். Diborane adds to alkene or alkane, double bonded compound இல்லை triple bonded compound in ether solvent என்ன செய்ய போது ரியாக்ட் ஆக போகுது at room temperature. This reaction is known as hydroboration நான் சொன்ன மாதிரி. And it is highly used in synthetic organic chemistry. இது வந்து synthetic organic chemistry, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஆன்டிமார்கானிக் ஆஃப் அடிஷன். இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம், அது ஈவன் ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி. ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் வந்து ஆன்டிமார்கானிக் ஆஃப் அடிஷன் பிரகாரம் நடக்கும். இதில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேணாம். இன்ஆர்கானிக் ஆர்கானிக் நான் வீடியோ போட்டிருக்கேன், யூ கேன் see that. இதில் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட்டு டைபோரேன் எடுத்துக்கோங்க, B2H6. இது ஒரு அல்கீன் பாருங்கள், CH டபுள் பாண்ட் CH கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அல்கீன். ஸோ டைபோரேன் ஒரு அல்கீன் ஆட் ஆகுது. நம்மளுக்கு என்ன செய்யும், என்ன கிடைக்கும்னா ட்ரை அல்கைல் போரேன் கிடைக்கும். ட்ரை அல்கைல், இது வந்து அல்கைல் குரூப். சரியா, இதுதான் இந்த நான் பாக்ஸ் போட்டுக்கிறது அல்கைல் குரூப். 3 கிடச்சிருக்கனால ட்ரை அல்கைல், B வந்து போரேன். ஸோ ட்ரை அல்கைல் போரேன் என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்துருங்க. அப்போ இங்கே H2 ஆயிரும். கரெக்டாக B2H6 இருக்க ஹைட்ரஜன் வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ இது CH2 ஆயிரும். அவ்வளோதான். மற்றபடி அது 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் 3 டைம்ஸ் போடுறோம், இங்கே பாருங்கள், இங்கே முன்னாடி 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 2s are 6. ஏன்னா இங்கே 6 ஹைட்ரஜன்ஸ், B2H6 வந்து 6 ஹைட்ரஜன்ஸ் வருதுல்ல. ஸோ அதனால் இங்கே நான் 3 × 2 அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறேன், போட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரசின் ஆர் இன்ஆர்கானிக் பென்சின். போரசின் இல்லைனா இன்ஆர்கானிக் பென்சின் ரெண்டுமே ஒரே பேர் தான். சம்டைம்ஸ் போரசோல்னு கூட கேட்கலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். டைபோரேன் எடுத்து எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைபோரேன் கிடச்சிடும். நல்லா பாருங்கள், இந்த 2 ரியாக்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். டைபோரேனை அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறோம்.
மைனஸ் 153 கெல்வின், வெரி வெரி லோ டெம்பரேச்சர், மைனஸில் இருக்குது, வெரி லோ டெம்பரேச்சர். ஸோ வெரி லோ டெம்பரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா டைபோரேனையும் அம்மோனியாவும் எடுத்து வெரி லோ டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகும். அடக்ட்னா அர்த்தம், இந்த அம்மோனியாவில் இருக்க லோன் பேர் போய் டைபோரேன் கிட்ட கொடுத்து B2H6 டாட் 2NH3, எப்போல்லாம் இந்த மாதிரி டாட் பார்க்குறீங்களோ அதுக்கு பேர் அடக்ட். காம்ப்ளெக்ஸ் சொல்ல மாட்டாங்க, அடக்ட்னு சொல்லுவாங்க. அது பிரிஞ்சு BH2NH3 ட்வைஸ் BH4 மைனஸ் ஏசிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் நடக்கும். அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேணாம். நம்மளுக்கு தெரிய வேண்டியது இது B2H6 2NH3 ஒரு அடக்ட் ஃபார்ம் ஆகுது. எப்போது? லோ டெம்பரேச்சரில். அதே டைபோரேனையும் அம்மோனியாவும் எடுத்துக்கிறேன். ஹை டெம்பரேச்சரில் இப்போ நான் என்ன செய்கிறேன், மெயின்டைன் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், அதே டைபோரேனையும் அம்மோனியாவும் எடுத்து ஹை டெம்பரேச்சர் க்ளோஸ்டு வெசல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். லோ டெம்பரேச்சரில் இட் கிவ்ஸ் அடக்ட், அதே ஹை டெம்பரேச்சர் க்ளோஸ்டு வெசலில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்ஆர்கானிக் பென்சின் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டைபோரைனையும் அம்மோனியாவையும் 1:2 ரேஷியோவில் எடுப்பாங்க. டைபோரைன் 1 டைம்ஸ்னால் அம்மோனியா 2 டைம்ஸ், அந்த மாதிரி 1:2 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டைபோரைன் ஃபார்ம் ஆகும். டைபோரைன் ஃபார்ம்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள், B3N3H6. பென்சின் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதே தான். அதில் ஒரு போரான், ஒரு நைட்ரஜன், போரான் ஆல்டர்னேட்டாக போடணும், அவ்வளோதான். போரான் 2 நைட்ரஜன், 2 போரான் 1 நைட்ரஜன். ஸோ இது அப்படியே என்ன செஞ்சுருங்க, கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்புறம் இங்கே டபுள் பாண்டு, எல்லாத்துலேயும் ஒரு ஹைட்ரஜன், லைக் பென்சின் மாதிரி தான். ஸோ இதுதான் B3N3H6. அதனால தான் இதுக்கு பேர் இன்ஆர்கானிக் பென்சின். போரசோல், போரசின் ஆர் இன்ஆர்கானிக் பென்சின், எப்படினாலும் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். மேக்ஸிமம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கிற கொஷின். டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு. டைபோரேன் ஃபார்ம் ஆனது B2H6, கரெக்டாக? இந்த தியரியை வாசி சொல்லி கொடுக்குறத விட நான் நானாக வரைஞ்சி சொல்லி கொடுத்தேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் நானாக வரைஞ்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், தியரிக்கு வரலாம். சரியா? ஐ திங்க் ஐ ஹாவ் அ நாட் டு சே blank பேஜ், ஹோப்ஃபுல்லி இருக்குது. ஸோ டைபோரேனோட ஃபார்முலா B2H6, கரெக்டாக? ஸோ ஒரு போரான், ஹைட்ரஜன், போரான், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். ஸோ இதில் 2 BH2 யூனிட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், B 2 ஹைட்ரஜன். ஸோ இது ஒரு BH2 யூனிட், இது ஒரு போரான் 2 ஹைட்ரஜன். ஸோ இது ஒரு BH2 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 2 BH2 யூனிட்ஸ் இருக்குது இதில். சரியா? இந்த பிரிட்ஜை விட்டுருங்க, நான் நம்ம டெர்மினல் மட்டும் தான். பிரிட்ஜ் டெர்மினல் ஐடியா இருக்குல்ல, இது பிரிட்ஜ், இது டெர்மினல். ஏன்னா கடைசி இருக்கா இந்த ஹைட்ரஜன்லாம் கடைசி, இந்த மாதிரி கடைசி இருந்தால் இது டெர்மினல். பிரிட்ஜுனா 2 போரானுக்கு நடுவில் ஹைட்ரஜன் இருந்தால் இது பிரிட்ஜு. சரியா? அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்னென்னா, இந்த பாண்டெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான் எனக்கு டாஸ்க்கு. சரியா? ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ B2H6, கரெக்டாக? 2 போரான் 6 ஹைட்ரஜன் இருக்குது, கரெக்டாக? 2 போரான் 6 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ போரான் எத்தனை எலக்ட்ரான் வச்சுருக்கோம், அவுட்டர் மோஸ்ட் எல்லாம் 5 எலக்ட்ரான். ஏன்னா குரூப் 13, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரானில் டோட்டல் எலக்ட்ரான் எத்தனை வச்சுருக்கோம் போரான் அட்டாமிக் நம்பர் 5 தானே. ஸோ 2 × 5 ப்ளஸ் 6 ஹைட்ரஜன் 6 × 1. ஸோ 10 + 6, சாரி சம்திங் ராங். வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் பார்க்கணும். பாண்டிங்கில் வேலன்ஸ் எலக்ட்ரான், ரொம்ப சாரி, வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் பாருங்கள். போரான் குரூப் 13னா 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். கார்பன் குரூப் 14னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். குரூப் 15னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். குரூப் 16னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ போரான் கிட்ட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 2 × 3, ஏன்னா 2 போரான் இருக்கனால 2 × 3 போட்டிருக்கேன். 6 ஹைட்ரஜன் இருக்கனால 6 × 1. ஸோ 6 + 6 12 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்து இருக்குது. இப்போ சரி, இப்போ என் கையில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 12 எலக்ட்ரான் இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியணும், ஃபஸ்ட் பாயிண்ட் 2 BH2 யூனிட்ஸ் 2 BH2 யூனிட்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியணும்னா, இதில் இருக்க போரான் sp3 ஹைப்ரிடைஸ்ட். இந்த போரான் என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும், sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். sp3 ஹைப்ரிடைஸ்னால் என்ன அர்த்தம், ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால் சேர்ந்தது தான் sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ், கரெக்டாக? அப்போ ஒரு s 3 p சேர்றனால எனக்கு 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் கிடைக்கும். எத்தனை கிடைக்கும், 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஏன் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் கிடைக்குது, ஒரு s 3 p சேர்றனால மொத்தம் 4 ஆர்பிட்டால் இங்கே சேர்றனால எனக்கு கிடைக்க போகிறதும் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ இந்த 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் அதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும், கரெக்டாக? ஓகே, ஃபைன்.
சரி, இப்போ பாருங்கள், இது வந்து போரானில் சொல்லிகிட்டு இருக்கேன் கரெக்டாக. போரான் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு. அந்த போரான் கிட்ட 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ போரானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை சொன்னோம்? போரான் கிட்ட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது கரெக்டாக. அப்போது 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருந்தால், இப்போ ஒரு போரான் எடுத்துக்கோங்க, ஒரு போரான் கிட்ட 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது. இன்னொரு போரான் இருக்குது, அதுக்கிட்டையும் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது. இப்போ போரான் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? வேலன்ஸ் எலக்ட்ரான் மொத்தமே 3 தானே. ஸோ அப்போ 1 2 3 1 2 3. அப்போது ஒரு போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், ஒரு போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கிட்ட 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது. அதில் 3 ஆர்பிட்டால் வந்து சிங்கிளாக ஃபில் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே 1 1 1. ஸோ 3 ஆர்பிட்டால் சிங்கிளாக ஃபில் ஆகிருக்கு, 4வது ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது ஒரு போரானுக்கு. அதே மாதிரி இன்னொரு போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் 3 ஆர்பிட்டால் ஃபில் ஆகிருக்கு சிங்கிளாக, இன்னொரு ஆர்பிட்டால் வந்து என்ன இருக்குது? எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, 3 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து சிங்லி ஃபில்டு. சிங்லினா அர்த்தம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, சிங்லி எலக்ட்ரான் ஃபில்டு. 1 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து எப்படியா இருக்குது? எம்டியாக இருக்குது. இதுவரை கிளியராக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து 2 பிகெஸ்ட் யூனிட் இருக்குதுன்னு சொன்னோம். டோட்டல் எலக்ட்ரான்ஸ் 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொன்னோம். போரான் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்ட். அப்போது 2 போரான் இருக்குது. ஸோ 2 போரானுமே sp3 ஹைப்ரிடைஸ்ட். ஸோ sp3 ஹைப்ரிடைஸ்ட்னால் 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்கும் 2 போரான் கிட்டையும். ஸோ அதில் 3 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் கிட்ட ஒரு எலக்ட்ரானும், 4வது sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் எம்டியாக இருக்க போகுது. சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு போரான் எடுத்துக்கலாம். இந்த போரான் வந்து என்ன செய்யும்? இப்போ இந்த போரான், நான் ஒரு போரான் வச்சு என்ன செய்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே தான் இந்த கேஸ்க்கும். இப்போ இந்த போரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சரி, இது வந்து எப்படி இருக்குது? 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது, 4 இருக்குது. அதில் 3 ஃபில்லாக இருக்குது, 1 எம்டியாக இருக்குது. சரியா? இது எம்டி. ஓகே, இப்போ என்ன செய்யும்னா, இந்த போரான் இருக்குல்ல, இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே ரவுண்ட் பண்ணுறேன்ல, இந்த போரான் என்ன செய்யும்னா அதோட 2 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ், நல்லா பாருங்கள், 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் இருக்குது போரான் கிட்ட. அதில் 2 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் கண்டெய்னிங் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டாலும் இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டாலும், இந்த 2 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் என்ன செய்ய போகுது? ஹைட்ரஜன் கூட பாண்ட் வச்சுக்க போகுது. புரியுதா? இப்போ பாருங்கள், 4 ஆர்பிட்டால் இருக்குது, அதில் 3 ஃபில்டு 1 எம்டி. இப்போ எம்டி என்ன எடுக்க போகிறதில்ல, 2 ஃபீல்டு ஆர்பிட்டால் இருக்குல்ல, இந்த 2 ஃபீல்டு ஆர்பிட்டால் என்ன செய்யும்னா 2 ஹைட்ரஜன் கூட என்ன செய்யும்? ஓவர்லாப் ஆக போகுது. ஸோ ஒரு போரானோட sp3 ஆர்பிட்டாலும் ஒரு ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி இங்கே ஒரு பாண்ட் என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இதே போரானோட ஒரு sp3 ஆர்பிட்டாலும் ஒரு ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகுது. புரியுதா? பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஓவர்லாப் தானே. ஸோ அப்போ போரானோட sp3 ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி போரானோட ஹைப்ரிட் ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகி இங்கே ஒரு பாண்டு என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு? 4ல் 2 போயிடுச்சா? இப்போ 4 ஆர்பிட்டால் இருந்துச்சு, அதில் 2 ஆர்பிட்டால் எங்கே போயிடுச்சு? இந்த ஹைட்ரஜன் கூடயும் இந்த ஹைட்ரஜன் கூடயும் போயிடுச்சு. இப்போ மீதி 2 தான் இருக்குது. அப்போ 2 ஆர்பிட்டால் போயிடுச்சு. இது 1 போயிடுச்சு, 1 போயிடுச்சு. சாரி, இது இங்கே பாருங்கள், இது 1 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சு, இது 1 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சு. இப்போ யார் இருக்கா மீதி? இங்கே பாருங்கள், இது 1, இது ஒரு இது இருக்குது, இதில் ஒரு எம்டி இருக்குது. ஸோ மீதி 2 ஆர்பிட்டால் இருக்குது. ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கு, இன்னொரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ நான் இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரானும் போரானோட ஒரு எலக்ட்ரானும் பாண்டு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இங்கே பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு போரானோட sp3 ஆர்பிட்டால், இங்கே ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் சேர்ந்து பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் 2 சென்டர்டு 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5th பாயிண்ட் என்னது? 2 சென்டர்டு 2 எலக்ட்ரான் பாண்ட். இது ஏன் நம்ம 2 சென்டர்டு 2 எலக்ட்ரான் பாண்டுன்னு சொல்கிறோம்? பிகாஸ் போரான் ஒரு சென்டர், ஹைட்ரஜன் ஒரு சென்டர். ஸோ ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, போரான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. ஸோ 2 பேர் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போரான் ஒரு சென்டர், ஹைட்ரஜன் ஒரு சென்டர். ஸோ 2 சென்டர்ட், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், போரான் ஒரு எலக்ட்ரான்ங்கிறதுனால 2 எலக்ட்ரான். ஸோ 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். இது வந்து நார்மலாக நடக்கிற பாண்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி, இங்கே ஹச், இங்கே பி. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நான் இந்த போரான் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் அடுத்த போரானுக்கு இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போரான் வந்து என்ன செஞ்சிருச்சு? 2 sp3 ஆர்பிட்டால் போயிடுச்சு, மீதி 2 sp3 ஆர்பிட்டால் இருக்குது. கரெக்டாக? இது ஒரு ஆர்பிட்டால், இந்த ஒரு ஆர்பிட்டால், 2 sp3 ஆர்பிட்டால், இங்கே ஒன்று இருக்குது. இப்போது இந்த போரான் என்ன செய்யும்னா, இந்த போரானோட ஒரு எலக்ட்ரானோட ஆர்பிட்டால், அதாவது இந்த sp3 ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்பிட்டால் ஹைட்ரஜனோட ஒரு 1s ஆர்பிட்டால், இந்த போரானோட எம்டி ஆர்பிட்டால். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன கதை சொன்னேன்? ஃபஸ்ட்டு
இந்த போரான் 2 ஆர்பிட்டால் யூஸ் பண்ணி இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு ஹைட்ரஜன் கூட. அதே மாதிரி தான் இந்த ரைட் சைட் போரான் என்ன செஞ்சுருக்கோம், 2 ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கும் 2 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் போயிடுச்சு. அப்போது இந்த போரான் கிட்டேயும் 2 sp3 ஆர்பிட்டால் தான் இருக்குது, இந்த போரான் கிட்டேயும் 2 sp3 ஆர்பிட்டால் தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த போரான், இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இந்த போரான், இதோட ஒரு எலக்ட்ரான் இருக்கிற sp3 ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரானும் இந்த போரானோட எம்டி ஆர்பிட்டால், நல்லா பார்த்துக்கோங்க, எம்டி ஆர்பிட்டால், இது 3 சேர்ந்து என்ன செய்யும், பாண்டு ஃபார்ம் பண்ணும். இப்போது நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போது இந்த போரானோட எம்டி ஆர்பிட்டாலும் இந்த ஹைட்ரஜனோட ஒரு 1s ஆர்பிட்டாலும் இந்த போரானோட சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிற ஆர்பிட்டால், இது 3 சேர்ந்து என்ன செய்யும், பாண்ட் ஃபார்ம் பண்ணும். புரியுதா? இந்த போரான் கிட்ட ஒரு எம்டி இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த போரான் கிட்டேயும் ஒரு ஃபீல்டு இருக்குது, ஒரு எம்டி இருக்குது. அப்போ என்ன செய்யும்னா ஃபஸ்ட்டு இந்த போரானோட ஃபீல்டு, இந்த ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான், இந்த போரானோட எம்டி, இது இந்த பாண்டு மேலே இருக்க பாண்டு. கீழே என்னாகும், இந்த போரானோட எம்டி, இந்த ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான், இந்த போரானோட ஃபீல்டு, இது 3 சேர்ந்து என்ன செய்யும், பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ இங்கே 3 சென்டர் இருக்குது, ஒரு போரான், ஒரு ஹைட்ரஜன், ஒரு போரான். ஸோ 3 சென்டர், பட் 2 எலக்ட்ரான் தான் கொடுக்குது. இந்த போரானோட எலக்ட்ரான் கொடுக்கும், இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் கொடுக்கும். இது எம்டியாக இருக்கும். அப்போ 2 எலக்ட்ரான் தான் கொடுக்குது, பட் 3 சென்டர் இருக்குது. ஸோ 3 சென்டர்ட் 2 எலக்ட்ரான் பாண்ட்ஸ். அதுதான் நம்ம 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பிரிட்ஜ்டு பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கதையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. இதை தான் நான் என்ன செஞ்சுருப்பேன், நான் நோட்ஸ்லையும் கொடுத்துருப்பேன். நான் வந்து பாயிண்ட் பை இப்போ நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டு அப்படியே வரிசையாக என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேன். BH2 யூனிட்ஸ், 12 வேலன்ஸ் எலக்ட்ரான், sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ், 4 sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ 3 sp3 ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், 4th ஆர்பிட்டால் எம்டியாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்கேன். 2 ஆஃப் த போரான் sp3 ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப் வித் 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் 4 BH பாண்ட்ஸ். இதை தான் சொல்லியிருக்கோம். இந்த BH பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு சிங்கிலி ஃபில்ட் sp3 ஆர்பிட்டால் ஆஃப் போரான், 1 empty sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஆஃப் அனதர் போரான், 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன். நல்லா பாருங்கள், சிங்கிலி ஃபில்ட் sp3 ஆர்பிட்டால் ஆஃப் 1 போரான், empty sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஆஃப் அனதர் போரான். ஒரு போரானோட சிங்கிள் ஃபில்டு, அனதர் போரானோட எம்டி, இது வந்து 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனோட சேருது. ஸோ இப்படி சேர்ந்துச்சுன்னா 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். நான் சொன்ன கதையெல்லாம் அப்படியே நினைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ திஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஃபே ப்ராசஸ் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் அலுமினியம் குளோரைடு AlCl3. ஸோ என்ன பண்ணுவோன்னா, அலுமினியம் குளோரைடு இஸ் அப்டைன்ட் பை ஹீட்டிங் எ மிக்சர் ஆஃப் அலுமினா அண்ட் கோக். அலுமினானா என்னது, Al2O3 தான் அலுமினா, அலுமினியம் ட்ரை ஆக்சைடு. கோக்னா கார்பன். ஸோ அலுமினாவையும் கோக்கையும் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ குளோரின் கேஸை பாஸ் பண்ணும்போது அலுமினாவையும் கார்பனையும் போட்டு என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். அலுமினானா Al2O3, கார்பன்னா கோக்னா கார்பன், இது வந்து குளோரினோட ப்ரெசன்ஸை நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, AlCl3 கிடைக்குது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. சரியா? இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை குளோரினேட்டிங் அலுமினியம். அவ்வளோதான். அலுமினியம் எடுத்து குளோரினேட்டிங்னா அர்த்தம், குளோரின் கேஸோட ட்ரீட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அலுமினியமை குளோரின் கேஸோட ட்ரீட் பண்ணால் AlCl3 கிடைக்கும். பட் இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 1000 கெல்வின், ஹை டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதான் அலுமினியம் குளோரின் கேஸ், அலுமினியம் குளோரைட். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் இந்த ரியாக்ஷன், நார்மலாக இந்த ரியாக்ஷன். பட் ஜென்ரலாக மேக்ஃபே ப்ராசஸ்ன்னு கேட்டால் 2 ரியாக்ஷன் எழுதிருங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஆலம்ஸ். ஆலம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு டபுள் சால்ட். டபுள் சால்ட்னா அர்த்தம் 2 சால்ட் இருக்க போகுது, அதான் வந்து டபுள் சால்ட். ஸோ ஆலம்ங்கிறது என்னென்னா, டபுள் சால்ட் ஆஃப் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். அதாவது பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்த ஒரு சால்ட் தான் ஆலம்ஸ். பொட்டாசியம் சல்ஃபேட்னா K2SO4, அலுமினியம் சல்ஃபேட்னா Al2SO4 த்ரைஸ். இது வந்து 24 வாட்டர் மாலிகுலோடு இருக்கும். இதுதான் ஆலம். புரியுதா? பொட்டாசியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு சால்ட், அலுமினியம் சல்ஃபேட்டுங்கிறது ஒரு சால்ட், அது 24 வாட்டர் மாலிகுல்ஸோடு இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஆலம். ஸோ பொட்டாசியம் இருக்கனால இதுக்கு பேர் பொட்டாஷ் ஆலம் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரியா? இப்போது இது எப்படி வந்துச்சு, பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 எப்படி போட்டோம். சரியா? இப்போது KSO4, பொட்டாசியம் வந்து +1 ஆக்சிடேஷன், இது +1 வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. சல்ஃபேட் வந்து 2- சார்ஜில் இருக்கும். ஸோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ கேக்கு இந்த 2 வந்துடும், SO4க்கு இந்த N வந்துடும். ஸோ K2SO4. புரியுதா என்ன பண்ணுறோன்னு? ஸோ இந்த K2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் K2, SO4 1 சேர்ந்துச்சுன்னா SO4 1 டைம்ஸ், அந்த 1 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் K2SO4 ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து Al2SO4 எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், Al SO4 போட்டுக்கோங்க. Al வந்து 3+, SO4 2-. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், என்னாகும் Al2SO4 த்ரைஸ். ஏன்? பிகாஸ் Al 2 சேர்ந்து Al2, SO4 3 சேர்ந்து SO4 த்ரைஸ். ஸோ Al2SO4 த்ரைஸ்.
ஸோ இதான் டபுள் சால்ட். பொட்டாஷ் ஆலம், பொட்டாசியம் இருக்கனால பொட்டாஷ் ஆலம் சொல்கிறோம். சோடியம் இருந்தால் சோடியம் ஆலம் சொல்லுவோம். இங்கே அமோனியம் இருந்தால் அமோனியம் ஆலம் சொல்லுவோம். இங்கே அகெயின் பொட்டாசியம் இருக்குது, பட் இங்கே குரோமியம் இருக்கிறனால குரோம் ஆலம் சொல்கிறோம். சரியா? அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் நோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் இருக்க மெட்டல் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த செகண்ட் இருக்க மெட்டல் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சோடியம் +1 அலுமினியம் +3. இங்கேயும் அப்படி தான் அமோனியம் +1 அலுமினியம் +3. அதே மாதிரி இங்கே வந்து பொட்டாசியம் +1 இருக்கும், குரோமியம் +3 இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஸோ ஆலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அலுனைட் த ஆலம் ஸ்டோன், ஏதோ ஆலம் ஸ்டோனை எடுத்து என்ன செய்யணும், நம்ம வி ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் சம் ரியேஜன்ஸ். ஸோ ஆலம் ஸ்டோன் வந்து என்னென்னா, இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் ஃபார்ம். நேச்சுரலாக அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கிற ஒரு ஆலம் ஸ்டோன் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், it is going to treated with excess of sulfuric acid. So first alum stone என்ன formula, K2SO4 Al2SO4 thrice 4AlOH thrice. alum formula தான் வருது, பட் அங்கே வந்து 24 வாட்டர்னு இருக்கும், அதுக்கு பதிலாக இங்கே 4AlOH thrice இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ அப்போது ஆலம் ஸ்டோன் எடுத்து எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பில். பாருங்கள், நல்லா பாருங்கள், இது வந்து ஆலம் ஸ்டோன். இப்போ நான் பாக்ஸ் போட்டிருக்கிறது ஆலம் ஸ்டோன். இந்த ஆலம் ஸ்டோன் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸஸ் 6 moles ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நான் எக்ஸஸாக ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் கன்வெர்டட் இன்டு அலுமினியம் சல்ஃபேட். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்னவா கன்வெர்ட் ஆகும், அலுமினியம் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன் பாருங்கள், ஆலம் ஸ்டோன் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறோம், எல்லாம் பிரிஞ்சிருச்சு. பொட்டாசியம் சல்ஃபேட் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு, அலுமினியம் சல்ஃபேட், இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது பாருங்கள், சாரி, இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் அலுமினியம் சல்ஃபேட்டாக மாறிடும். அப்போ எல்லாமே சேர்ந்து 3 moles ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டாக வரும். தென் மீதி இருக்கிறதெல்லாம் 12 வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இது பொட்டாசியம் சல்ஃபேட் என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் சல்ஃபேட் கிடச்சிருக்குல, இந்த அலுமினியம் சல்ஃபேட் கூட நான் என்ன செய்ய போகிறேன், பொட்டாசியம் சல்ஃபேட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்து பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் ப்ளஸ் 24 வாட்டர் மாலிகுல்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, பொட்டாஷ் ஆலம் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஆலம் ஸ்டோன் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணுறீங்க. ஸோ நம்மளுக்கு பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் வாட்டர் கிடைக்கும். அந்த பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் வாட்டர் 24 மாலிகுல்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆலம், பொட்டாஷ் ஆலம் கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இந்த ஆலம்ஸ்லேயே பேர்ன்ட் ஆலம்னு ஒரு இது இருக்கும், முடிஞ்சால் அதையும் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த பேர்ன்ட் ஆலம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த 24 வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல ஆலமில், அந்த ஆலமில் இருக்க 24 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதான் பேர்ன்ட் ஆலம்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அது எப்போ ஃபார்ம் ஆகுது அதை என்ன செஞ்சுக்கோங்க, மேபி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் 2 மார்க் கேட்கலாம், ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின். யூசஸ் ஆஃப் ஆலம்ஸ், ஆலம்ஸோட யூசஸ் என்ன? இட் இஸ் யூஸ் இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் பியூரிஃபிகேஷனில் ஆலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, அது அந்த இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஆலம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் யூஸ்டிங் டை அடிக்கிறது, பேப்பர், லெதர் டர்னிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எம்ப்ளாய்ட் அஸ் அ ஸ்டிப்டிக் ஏஜென்ட் டு அரஸ்ட் ப்ளீடிங், ரத்தம் வரும்போது அந்த ரத்தத்தை அப்படியே உறைஞ்சி நிற்க வைக்கிறதுக்கு இந்த ஆலம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷேவிங் கடையிலலாம் நம்மளுக்கு ஒரு கல் வைப்பாங்கல்ல, ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா, ஸோ அப்படியே ஜில்லுன்னு ஒரு நிமிஷத்தில் அந்த ரத்தம் உறைஞ்சிரும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து ஆலம் ஸ்டோன் தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கேட்டினேஷன், இது குரூப் 14 கார்பன் குரூப்புக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கம்மியான கொஷின்ஸ் தான் இன்னும் இருக்குது. கேட்டினேஷன் என்ன? கேட்டினேஷன் இஸ் அன் எபிலிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் டு ஃபார்ம் அ செயின் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு எலிமெண்ட்டோட எபிலிட்டி டு ஃபார்ம் அ செயின் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போது கார்பன் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கார்பன் கூட ஒரு செயின் மாதிரி என்ன செய்யும், ஃபார்ம் ஆகிட்டே போகும். இப்போ ஹைட்ரஜன்னா அந்த ஹைட்ரஜனை என்ன செய்யும், ஹைட்ரஜன் கூட என்ன செய்யணும், ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போச்சுன்னா இதுக்கு பேர் தான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து அந்த எலிமெண்ட் கூடயே செயின் ஆஃப் ஆட்டம்ஸ், செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போச்சுன்னா அதுதான் கேட்டினேஷன். The following conditions are necessary for catenation. Catenationக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் தேவை அப்படின்னா, the valency of an element is greater than or equal to 2. ஒரு எலிமெண்ட் கேட்டினேஷன் எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னா அதோட வேலன்ஸ் எப்படி இருக்கணுமா, கிரேட்டர் than or equal to 2 இருக்கணும். The element should have an ability to bond with itself. அந்த எலிமெண்ட் கூட என்ன செய்யணும், பாண்ட் வச்சுக்கிற எபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் கேட்டினேஷன். கேட்டினேஷன் ஆனது ஒரு எலிமெண்ட் அந்த எலிமெண்ட் கூட பாண்ட் வச்சுட்டு ஃபார்ம் ஆகிற செயின் ஃபார்ம் ஆகிறது தானே கேட்டினேஷன். அப்போ ஒரு எலிமெண்ட் அது கூட பாண்ட் வச்சுக்கிற எபிலிட்டி இருந்தால் தான் கேட்டினேஷன் இருக்கும். Then the self bond must be strong as it bond with other elements. இப்போ ஒரு எலிமெண்ட் வந்து அந்த எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் வச்சுக்குதுன்னா அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற எலிமெண்ட் கூட பாண்ட் வச்சுக்கிட்டா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி செல்ஃப் பாண்டிங் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கைனட்டிக் இனர்டஸ் ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிகுல்ஸ். இப்போ அந்த கார்பன் வந்து ஒரு செயின் ஆஃப் ஆட்டமாக என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கேட்டினேஷனில். இது வந்து எப்படி இருக்கணும்னா மற்ற மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகாமல் ரொம்ப ஸ்டேபிளாக என்ன செய்யணும், அந்த கேட்டினேஷன் மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கார்பன் 10 செயின் டெக்கேன் அதெல்லாம் படிக்கிறோம்
படிக்கிறோம்ல 10 கார்பன் ஆட்டம்ஸ் வரிசையாக இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கேட்டினேட்டட் மாலிகுல் தான். ஸோ கார்பன் possess all the above properties and forms wide range of compounds with itself. கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் கேட்டினேஷன். பிகாஸ் கேட்டினேஷனுக்கான எல்லா க்ரைட்டீரியாவும் கார்பன் என்ன செஞ்சிருச்சு, ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. அண்ட் இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாண்ட் வித் அதர் எலிமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ கார்பனோட வேலன்சி 4, ஸோ விச் இஸ் கிரேட்டர் than or equal to 2. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கிராஃபைட் வர்சஸ் டைமண்ட். ஸோ கிராஃபைட் வந்து என்னென்னா இட்ஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன். அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் தெரியும்ல, கார்பன், டைமண்ட்டு, கிராஃபைட்டு, கிராஃபின், ஃபுல்லரின், அதெல்லாமே கார்பனோட அல்லோட்ரோப்ஸ். பட் மேஜராக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதில் கேட்பாங்கன்னா கிராஃபைட்லேயும் டைமண்ட்லேயும். முதல்ல அல்லோட்ரோப்ஸ்னால் என்னது, ஒரே எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கிராஃபைட்டும் கார்பன் தான், டைமண்ட்டும் கார்பன் தான், பட் சேம் கார்பன் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். கிராஃபைட்டுங்கிற ஒரு ஃபார்மில் இருக்குது, டைமண்ட்னு ஒரு ஃபார்மில் இருக்குது, ஃபுல்லரின்னு ஒரு ஃபார்ம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சேம் எலிமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா தட் இஸ் அல்லோட்ரோப்ஸ். அதுவும் சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கணும். இப்போ சாலிடுங்கிற ஒரே ஸ்டேட்லேயே கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது, ஒன்று சாலிட் ஒன்று லிக்விட் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கார்பன் சாலிட்னா அப்போ அது கிராஃபைட்டு சாலிட், டைமண்ட்டு சாலிட். ஸோ சேம் ஸ்டேட்டில் என்ன செய்யணும், அல்லோட்ரோப்ஸ் இருக்கணும், சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கணும். சரியா? ஓகே. கிராஃபைட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோப் ஃபார்ம் ஆஃப் கார்பன். கார்பனோட நிறைய அல்லோட்ரோப்ஸ் இருக்குது, கிராஃபைட், டைமண்ட், ஃபுல்லரின், கிராஃபின், நானோ டியூப்ஸ். பட் அதில் மோஸ்ட் ஸ்டேபிள் அல்லோட்ரோப் ஃபார்ம் என்னன்னா கிராஃபைட். நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மோஸ்ட் ஸ்டேபிள் இஸ் கிராஃபைட். இட் இஸ் சாஃப்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அது எப்படின்னு நான் 4 பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைமண்ட் வந்து இட் இஸ் வெரி ஹார்ட். அன்லைக் கிராஃபைட் மாதிரி இல்லாமல் டைமண்ட் என்ன இருக்கும், இட் இஸ் வெரி ஹார்ட். சரியா? நெக்ஸ்ட்டு, ஈச் இஸ் அன் எக்ஸகனல் ஷீட்டு ஆஃப் sp2 ஹைப்ரேஸ்ட் கார்பன். இந்த கிராஃபைட் வந்து ஷீட் மாதிரி இருக்கும், லேயர் ஷீட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதில் இருக்க கார்பன்லாம் sp2 ஹைப்ரேஸ்ட். கிராஃபைட்டில் இருக்க கார்பன் இஸ் sp2 ஹைப்ரைஸ்ட். பட் டைமண்டில் இருக்க கார்பன் இஸ் sp3 ஹைப்ரைஸ்ட். sp3 ஹைப்ரைஸ்ட்னா ஒரு கார்பன் வந்து 4 கார்பன் கூட என்ன செஞ்சுருக்கும், பாண்ட் வச்சுருக்கும். இப்போ ஒரு 4 பாண்ட் வச்சுருந்தா என்ன அர்த்தம், sp3 ஹைப்ரைசேஷன் அர்த்தம். ஸோ அப்போ ஒரு கார்பன் 4 கார்பன் கூட பாண்ட் வச்சிருக்கு, ஸோ sp3 ஹைப்ரைஸ்ட். தென் கிராஃபைட்டில் கார்பன் பாண்ட் லென்த் வந்து 1.41 ஆங்ஸ்ட்ராங் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு த பாண்ட் டிஸ்டன்ஸ் இன் பென்சின். பென்சின் வந்து 1.40 ஆங்ஸ்ட்ராங். ஸோ கிட்டத்தட்ட சேம் பாண்ட் லென்த் இருக்குது கிராஃபைட்லேயும் பென்சின்லேயும். பட் இங்கே கார்பன் பாண்ட் லென்த் டைமண்ட் வந்து 1.54 ஆங்ஸ்ட்ராங். நார்மல் கார்பன் சிங்கிள் பாண்ட் எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி என்ன செய்யுது, டைமண்டில் 1.54 ஆங்ஸ்ட்ராங் இருக்குது. சரியா? தென் இந்த கிராஃபைட்டில் வந்து கண்டக்டிவிட்டி, இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. பட் இதில் வந்து கண்டக்டிவிட்டி இருக்காது, இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. டைமண்டில் வந்து இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு ரீசன் என்னென்னா நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஃபைட் என்ன பார்த்தோம், கிராஃபைட் வந்து sp2 ஹைப்ரேஸ். கரெக்டாக? ஸோ sp2 ஹைப்ரேஸ்னால் இப்போ கார்பனை பொறுத்தளவுக்கு கார்பன் வந்து இப்போ 2s2 2p2 கரெக்டாக. அப்போ இப்படி இருக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்டில் 2s2 2p2 இந்த மாதிரி இருக்கும். பட் ஹைப்ரிடேஷன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நடக்கும்போது ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிரும்னா இங்கே போயிடும். அப்போது 2s1 2p3ன்னு இருக்கும். அதாவது இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ sp2 ஹைப்ரிடேஷன்னா ஒரு எஸ்ஸும் 2 பியும் தான் சேரும். ஏன்னா sp2 கரெக்டாக ஒரு எஸ்ஸும் 2 p ஆர்பிட்டாலும் சேர்ந்துச்சுன்னா தான் sp2 ஹைப்ரிடேஷன் என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு எஸ்ஸும் 2 p ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகி sp2 ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகுது. இது இதில் சொல்லிகிட்டு இருக்கேன், கிராஃபைட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த கிராஃபைட்டில் இங்கே பாருங்கள், ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால் ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆயிடுச்சு. பட் இங்கே இப்போ நான் ரவுண்ட் பண்ணுற இந்த இடத்துல வந்து இது எம்டி. இது வந்து ஹைப்ரிடேஷனில் இன்வால்வ் ஆகாமல் ஃப்ரீயாக அந்த எலக்ட்ரான் இருக்குது. கரெக்டாக? இந்த 3 என்ன ஆயிடுச்சு, ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆகி பாண்டிங்கில் போயிடுச்சு. பட் இந்த ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு ப்ளூ கலரில் ரவுண்ட் பண்ணுற இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து என்னவாக இருக்கும், அன்ஹைப்ரிடைஸ்டு, ஃப்ரீயாக என்ன செய்யும், ஃப்ரீ எலக்ட்ரானாக இருக்கும். ஸோ எப்போதுமே ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. வாட் இஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் மூவ் ஆகிறது தானே கரண்ட்டு. ஸோ அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கனால இது மூவ் ஆகும். இது வந்து பை எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த பை எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிறனால நம்மளுக்கு கிராஃபைட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. பட் டைமண்டில் எடுத்திங்கன்னா அது sp3 ஹைப்ரிடேஷன். sp3 ஹைப்ரிடேஷன்னா இங்கே இருக்க எல்லா எலக்ட்ரானுமே 4 எலக்ட்ரானுமே என்ன செஞ்சிடும், ஹைப்ரிடேஷன் இன்வால்வ் ஆயிரும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரானே கிடையாது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லைனா அங்கே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, பை எலக்ட்ரான் டீலோக்லேஸ்ட் ஓவர், ஸோ விச் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் கண்டக்டிவிட்டி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆல் த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ் இன் பாண்டிங், there is no free electrons. எல்லா 4 எலக்ட்ரானுமே பாண்டிங் இன்வால்வ் ஆனதுனால இங்கே ஃப்ரீ எலக்ட்ரானே இல்லை. ஸோ it does not conduct. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸ். ஃபிஷர்-ட்ரோப் சிந்தசிஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா அல்கீன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரியா? கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ கார்பன் மோனாக்சைடு n மோல்ஸ் எடுத்துக்கோங்க.
2n+1 மோல் ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அல்கேன் கிடைக்கும், CnH2n+2 கிடைக்கும். அதே கார்பன் மோனாக்சைடை 2n மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா CnH2n கிடைக்கும். திஸ் இஸ் அல்கீன். அப்போ அல்கேன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 2n+1 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கணும். அல்கீன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா 2n மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நீங்கள் என்ன செய்யணும் எடுக்கணும். சரியா? டெம்பரேச்சர் 500 to 700 கெல்வின், ப்ரெஷர் வந்து 50 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அண்ட் மெட்டல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும். இதெல்லாமே ரியாக்ஷனோட கண்டிஷன் யூ ஹாவ் டு ரிமெம்பர். தென் யூஸ் ஆஃப் சிலிக்கான். சிலிக்கான் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் இஸ் யூஸ்டு ஃபார் லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன் அண்ட் வேக்கம் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தென் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃப் கிளாத்ஸ். அகைன் ஆலம்ஸும் வாட்டர் ப்ரூஃப் கிளாத்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது சிலிக்கான்ஸும் அந்த வாட்டர் ப்ரூஃப் கிளாத்லாம் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் அதர் அப்ளையன்சஸ். இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அர்த்தம் கரண்ட்டை பாஸ் பண்ணாமல் தடுக்கிற ஒரு மெட்டீரியல் தான் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். எலக்ட்ரிக் மோட்டார் அதர் அப்ளையன்சஸ்லாம் இந்த சிலிக்கானை ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. The silicons are mixed with paints and enamels to make them resistant towards high temperature, sunlight, dampness and chemical. இந்த பெயிண்ட் எனமல்ஸ்கோடலாம் இந்த சிலிக்கானை மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சோத்தில் நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஹை டெம்பரேச்சர் மழை அதுக்கப்புறம் வெயில் எது இருந்தாலும் அது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. இந்த பெயிண்ட் வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது சன்லைட்டோ இல்லை ரெயினோடையோ. ஏன்னா பிகாஸ் இந்த சிலிக்கான் ஆட் பண்ணுறது வந்து என்ன செய்யும்? தடுக்கும். அது அப்படி சொல்கிறாங்க. சரி, அதான் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர், சன்லைட், டேம்ப்னஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் லெசன் வந்து ஜியோலைட்ஸ். ஸோ ஜியோலைட்ஸுங்கிறது என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சிலிகேட். அண்ட் ஒன் மோர் கொஷின், சிலிகேட்ஸ் வந்து ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், பட் 5 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ சிலிகேட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் இல்லைனா செல்ஃப் ஸ்டடி எப்படின்னா வச்சுக்கோங்க. சிலிகேட்ஸ் வந்து என்னென்ன டைப் இருக்குது, அதில் வந்து அதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, அதில் எத்தனை ஆட்டம்ஸ் ஷேர் ஆகுது, சிலிக்கான் 2 சிலிக்கானுக்கு நடுவில் எத்தனை ஆக்சிஜன் ஷேர் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸு, அந்த டைப்பில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சிலிக்கான், ஆக்சிஜன், சிலிக்கானில் நடுவில் எத்தனை ஆட்டமோட அது ஷேர் ஆகுது, ஹவு மெனி ஷேரிங் ஆக்சிஜன் இருக்குது. தென் தேர்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சிலிக்கானுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இதை படிக்கணும். ஜென்ரல் ஃபார்முலா, ஹவு மெனி ஆக்சிஜன் இஸ் பீயிங் ஷேர்ட், அதோட எக்ஸாம்பிள். அப்படி ஒரு சிலிகேட்டோட டைப் தான் ஜியோலைட்ஸ். இது ஒரு 3D சிலிகேட். சரியா? ஸோ ஜியோலைட்ஸ் ஆர் 3-dimensional crystalline solids. இப்போ தான் சொன்னேன் 3D silicates containing aluminium, silicon, oxygen in their regular 3-dimensional framework. அதோட ஃப்ரேம்ஒர்க்னா என்னது? அதோட மாலிகுல், அதோட ஃப்ரேம்ஒர்க் அவுட்டர் லேயரில் வந்து என்னெல்லாம் இருக்குமா? ஃப்ரேம்ஒர்க்னா ஒரு ஜென்ரல் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். அதில் வந்து அலுமினியம், சிலிக்கான், ஆக்சிஜன் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட். இது என்னது? இந்த ஜியோலைட்டுங்கிறது என்னது? ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு சிலிகேட், பட் இது வந்து ஒரு ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோ சிலிகேட். அப்படின்னா அர்த்தம் ஹைட்ரேட்டட்னா வாட்டர் மாலிகுல் இருக்கும், சோடியம்னா Na, அலுமினோனா என்னது? Al2O3, சிலிகேட்ஸ்னால் சிலிக்கானும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்க போகுது. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான் இங்கே ஜென்ரல் ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. வாட்டர் இருக்குது, SiO2 அதான் நம்மளுக்கு சிலிகேட், அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு, சிலிக்கான் ஆக்சிஜன் பாண்டு. தென் Al2O3 தான் அலுமினா, அதுக்கப்புறம் Na2O சோடியம், ஹைட்ரேட்டட் சோடியம். ஸோ சோடியம், ஹைட்ரேட்டடு, சிலிக்கேட்டு, அதுக்கப்புறம் அலுமினா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் யார்? நம்ம ஜியோலைட். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் இதில் சொன்னேன், பட் எக்ஸாக்டாக அது அப்படி கிடையாது. பட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த இதோட என்ன செஞ்சுக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன். தென் எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா இருக்கலாம்? 2லேருந்து 10 இருக்கலாம் சிலிக்கானோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ வந்து 2லேருந்து 6 இருக்கலாம். வாட்டர் மாலிகுல் 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம். Zeolites have a porous structure in which the monovalent sodium ions and water molecules are being loosely held. Zeolites வந்து porous structure அங்கே ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு தேன் கூடு பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது தெரியுமா? ஹனி பீயோட அந்த கோமில் அது மாதிரி இங்கேயும் சில போரஸ் ஸ்ட்ரக்சர் ஹோல்ஸ் இருக்கும். அதில் தான் மோனோவேலண்ட் சோடியம் அயான்ஸ் Na+ம் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அது வந்து அது உள்ளே போய் என்ன செய்யும்? லூஸ்லி ஹெல்டான செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Silicon and aluminum atoms are tetrahedrally coordinated with each other. அதாவது சிலிக்கானும் அலுமினியமும் எப்படி இருக்குது? டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டடாக இருக்கும் த்ரூ த ஷேரிங் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். அதாவது சிலிக்கானும் அலுமினியமும் டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டட், அதாவது சிலிக்கான் டெட்ராஹெட்ரல், அலுமினியமும் டெட்ராஹெட்ரல் 4 பாண்ட் இருக்க போது த்ரூ ஷேர்ட் ஆக்சிஜன் ஆஃப் ஆக்சிஜன். அதாவது சிலிக்கானுக்கும் அலுமினியம் நடுவில் யார் ஷேர்டு? இங்கே ஆக்சிஜன் தான் ஷேரிங்காக இருக்குது. ஸோ அதான் ஷேர்டு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் சிலிகேட்ஸும் இருக்கும். சிலிக்கான் அண்ட் அலுமினியம் ஆட்டம்ஸ் ஆர் டெட்ராஹெட்ரலி கோஆர்டினேட்டட் வித் ஈச் அதர் த்ரூ ஷேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம். இதுதான் ஷேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம்.
ஜியோலைட்ஸ் ஆர் சிமிலர் டு clay மினரல்ஸ் பட் தே டிஃபர் இன் their crystalline ஸ்ட்ரக்சர். ஜியோலைட்ஸ் வந்து clay மினரல் மாதிரி சிமிலராக இருக்கும், பட் அதோட crystalline ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Zeolites have a 3-dimensional crystalline structure, look like a honeycomb. நான் சொன்ன மாதிரி அது ஒரு honeycomb மாதிரி ஒரு 3-dimensional ஸ்ட்ரக்சராக இருக்கும், consisting of interconnected tunnels and cages. ஒரு மாதிரி கேஜஸ்னால் அந்த ஒரு கூண்டாக என்ன செய்யும் அப்படின்னா உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் போர்ஸ் பட் த ஜியோலைட் ஃப்ரேம்வொர்க் ரிமைன்ஸ் ரிஜிட். வாட்டர் மாலிகுல்ஸ் நான் சொன்னேன் போர்ஸ்னால் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக வாட்டர் மாலிகுல் உள்ளே வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருக்கும். பட் இந்த ஜியோலைட்டோட அந்த ஃப்ரேம்வொர்க் ஹனிகோம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஃப்ரேம்வொர்க் வந்து எப்படி இருக்குன்னா ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சரியா? another important aspect of this structure is that pore or the channel size are nearly uniform, allowing the crystal to sieve as a molecular sieve, act as a molecular sieve. அதாவது நான் சின்ன சின்ன ஹோல்ஸ் போர்ஸ் இருக்குன்னு சொன்னேன், அது எல்லாமே நியர்லி யூனிஃபார்மாக இருக்கும் அந்த ஜியோலைட்டில், அதனால இட் ஆக்ட் அஸ் அ மாலிகுலர் சீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிகுலர் சீவ்னா இந்த சல்லடை சொல்லுவோம்ல, நம்ம மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும்ல, அதான் சீவ். ஸோ அதில் வந்து இப்போ மாவு நீங்கள் போட்டிங்கன்னா அது சலிச்சின சீவும் கொடுக்கும், அதில் இருக்க எல்லா ஹோல்ஸுமே கிட்டத்தட்ட சேம் சைஸில் இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. தென் இது புக் பை கொஷின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட ஃபார்முலா வந்து CO. ஸோ இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து C∼O, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன செய்யும் இருக்கும். சரியா? கார்பன் கிட்டேயும் அப்படி தான் இருக்கும். தென் கார்பன் டை ஆக்சைடோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து C∼O, இங்கே 2 லோன் பேர், இங்கே 2 லோன் பேர். இது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்கள் எழுத சொல்லி கேட்கலாம். என்ன அர்த்தம்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ O கிட்ட 3 லோன் பேர் இருக்குது, 1 2 3. ஸோ அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு ஒரு லோன் பேரை கொடுத்து என்ன செய்யும், ஒரு டபுள் பாண்ட் எக்ஸ்ட்ரா பாண்ட், ஒரு லோன் பேரை கொடுத்துச்சுன்னா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த லோன் பேரை இதை கொடுத்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யும் அப்படின்னா இன்னொரு லோன் பேரை கொடுத்து இன்னொரு பாண்ட், இங்கே ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போது ஒரு லோன் பேர் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லோன் பேர் என்ன செய்யும் மிச்சம் இருக்கும். இதுதான் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரக்சர். தென் கார்பன் டை ஆக்சைடுக்கு இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, C∼O. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஐகோஜாகன்ஸ்ங்கிறது குரூப் 13, டெட்ராஜன்ஸ்னா குரூப் 14, நிக்டோஜன்ஸ்னா குரூப் 15, சால்கோஜன்ஸ்னா குரூப் 16. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. குரூப் 13 எக்ஸாம்பிள் எதாவது எழுதுங்க, போரான் எழுதலாம், அலுமினியம் இருக்கலாம், கேலியம் ஏதோ ஒன்று, சிம்பிள் எழுதாதீங்க, நேம் எழுதுங்க. டெட்ராஜனுக்கு கார்பன் சிலிக்கான் ஏதாவது ஒன்று, நிக்டோஜன்ஸ்க்கு வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ், சால்கோஜனுக்கு ஆக்சிஜன் சல்ஃபர், நேமான செய்யுங்க எழுதுங்க. சரியா? தட்ஸ் இட். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போது இந்த லெசனில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஷின்ஸ். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். மேக் யூஸ் ஆஃப் திஸ். எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். நெக்ஸ்ட்டு 3rd லெசன் இதோட என்ன செய்யும் உங்களுக்கு அப்படின்னா கண்டினியூ ஆகும் கிராஷ் கோர்ஸில். அகெயின் இந்த வீடியோ வந்து நான் கிராஷ் கோர்ஸோட அது பப்ளிக் எக்ஸாம் வீடியோவோட சேர்த்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக எடுத்தேன். ஸோ தனியாக பார்க்குறவங்க நீங்கள் கட் பண்ணிட்டு போயிருங்க. பட் இதை இப்போ கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் 3rd லெசன் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். கீப் வாட்சிங்.